ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன் பிட்வீன் கேப்பில் எனக்கு நீ இன்ஜுரி ஆயிருந்துச்சு, அப்புறம் ப்ரெக்னென்சி, டெலிவரி அப்படி இப்படின்னு நாள் போயிடுச்சு. ஸோ அகெயின் ஒரு கம்பேக் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திஷாக்கு இப்போ தான் 100 டேஸ் ஆச்சுது. ஸோ 100 டேஸ்க்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் பெருசாக வெளியே எங்கேயுமே போகலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாகவே மீட் பண்ணலான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ சின்னதாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். அம்முக்குட்டி எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? அக்காவுக்கு தூக்கம் வந்துருச்சு. எப்படி தானே வரீங்க 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 பாரு. बाइक निकले टावर का जीवी टावर நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக வீரா அண்ணா, ஆத்விகா, அப்புறம் தர்ஷினி எல்லாருமே கீழே வந்து கூப்பிட வந்துட்டாங்க. சொல்லு. ஆஹா, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே. ஃபஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்லான்னு தான் பிளான் இருந்துச்சு. பட் நாங்கள் போகிறதுக்கே டைம் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதுனால ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளானை மாற்றிட்டோம். இங்க பாரு ராதிகா, பாப்பா தான் இனி, பாப்பா தான் இனி, பாப்பா தான், நீ கிடையாது, பாப்பா தான். ஓடிரு ஓடிரு ஓடிரு. பாய்ஸ் எல்லாருமே நாங்கள் ஹோட்டலுக்கு விரட்டிட்டுட்டோம். வெயிலும் செமையாக இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் ஜூஸ் மாதிரி குடிக்கலான்னு பிளான் போட்டிருந்தோம். அப்போ தான் மோகனா எங்களுக்காக வந்து கிண்ணி ஜூஸ் போட்டு கொடுத்தா செம்மையாக இருந்துச்சு. என்னது நாங்கள் இந்த ஜூஸ் குடிக்கிறது அந்த பாய்ஸ்க்கு தெரியாது. மேபி இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க? ரசம் ரசம் அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எல்லாமே இருந்துச்சு. மகாவும் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லாவே என்ஜாய் பண்ணோம். பிரியாணி எல்லாம் தட்டிட்டியா? இவ்வளோ உச்சா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். என்ன கேம் பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேர். அது செம ஃபன்னாக போச்சுது. நிறைய உண்மைகள் வெளியே வந்துச்சு. கண்டிப்பாக பாருங்கள். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சொல்லிட்டேன். அதில் பீன்ஸ், கேரட் எல்லாமே போட்டு தான் பண்ணேன். பட் ஆனால் அது எனக்கு பிடிக்கல, அதனால
எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கேம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மாடிக்கு போயிருந்தோம். அந்த டைமில் மகா எங்களுக்காக டீ காஃபி எல்லாம் போட்டுட்டு இருந்தா. ஃபைனலாக டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆசையாயிருக்கிறதே இது போர் வாழ்ந்திடவே பாசப்பூமழை 0.5லையா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.